என்னது இது? வா வீரா, பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கண்காட்சி சம்மர் சேல் பாதி விலைக்கு வித்துடலாம். வள்ளிமா, அவ கூட சேர்ந்து பயங்கரமா லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அவளை கேளு. பாரு வீரா, பெரிய ஜவுரி கடைக்கார பேத்தின்னு பேரு மட்டும்தான். ஆனா நான் பார்ட்டிக்கு போட்டு போறதுக்கு ஒரு 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 நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. இங்க பாரு, சுமாரான ட்ரெஸ். இதையே போட்டுட்டு போலான்னு இருக்கேன். கனி ஓவரா பேசின பல்ல உடைச்சிருவேன். வீரா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்ல பார்ட்டி கூப்பிட்டாங்க. நீ, நான், வள்ளியம்மா எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். கிளம்பு கிளம்பு சீக்கிரம். நான் எப்போ வரேன்னு சொன்னேன்? நான் போனா நீ வரணும்ல, அப்பதானே நல்லா இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு மேடம், நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஆமா, உனக்கு யார் பார்ட்டிக்கு போக பெர்மிஷன் கொடுத்தது? நீ மட்டும் டெய்லி ஒரு ஒரு ஃபங்க்ஷனா போய் அட்டெண்ட் பண்றல, பெரிய பெரிய பில்டிங்கா திறந்து வைக்கிறல, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் போறல, நான் பெர்மிஷன் கொடுத்தேனா? ஓ, நான் வெளியில போறதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா? இது எப்பல இருந்து? நான் பார்ட்டிக்கு போறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றல, அப்ப அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், என்னடி லாஜிக்கே இல்லாம பேசுற? குழந்தைகிட்ட லாஜிக் பார்க்க கூடாது வீரா, நான் தான் சொல்லிருக்கேன்ல. வள்ளிமா, என்ன வள்ளிமா இதெல்லாம்? என்ன கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? அவதான் தெளிவா சொல்றாளே லாஜிக் பாக்காதன்னு. போயிட்டு வர வேண்டியதான். அவ க்ளோஸ் ஃப்ரெண்டா, போலன்னா அவங்க கோச்சுப்பாங்கல்ல. ஆமா, எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? கிளாஸ்க்கு போன உடனே ஏன் பார்ட்டிக்கு வரலன்னு என்ன கேள்வியா கேட்டு சாவடிப்பான் அவன். நீ சீக்கிரம் கிளம்பு வீரா. கிளம்பு வீரா, இதுக்கு மேல வார்த்தையெல்லாம் கேக்குறதுக்கு என்னால முடியல. உனக்கும் இன்னைக்கு லீவ் தானே, போயிட்டு வந்துடலாமே. வள்ளிமா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நிறைய ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி, சீக்கிரம் கிளம்பு. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன்.